ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ பிப்ரவரி 2026 நேற்று முடிஞ்சது எக்ஸாம் 14-15. அதோட டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் சீனியர் கொஸ்டின் பேப்பர் சும்மா ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம். இதில் பாருங்கள், கொஸ்டின் நல்லா தான் இருக்குது. ஸ்டூடெண்ட்டு இந்த 2 இடம் மட்டும்தான் முன்ன பின்ன வருது. ஆனால் அது அந்த அளவுக்கு இதுக்கு ஜம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக அடிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனை வராது ஸ்டூடெண்ட்டு. இதுக்கு 1.25 மார்க் குறைப்பாங்க. அதை நான் சொல்கிறேன், பிறகு அடுத்த வீடியோவில் அதை சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், செகண்ட் பேட்ச் டிசீஸு இதில் மட்டும் இது வேணால் ஜம்ப் ஆக வாய்ப்பு இருக்கலாம். டைப் 2 டயபெட்டிஸ் கீழே பாருங்கள், டைப் 2 டயபெட்டிஸ், வெயிட் லாஸு இது வந்து ஓட்மீல், ஓட்ஸ் குடிக்கிறோம்ல, அது ஓட்ஸ் போடுறோம்ல, அது வெயிட் லாஸ் அது மட்டும் வருது. இது மட்டும் உடனுக்குடன் வருது. ஓட்மீல்லையும் அங்கேயும் வருது, இங்கேயும் வருது. அதை அடிக்கிறவங்க டக்குன்னு இங்கே அடிக்கிறவங்க இங்கே தாவறதுக்கு நிறையா, வெயிட் லாஸ் இங்கே அடிக்கிறவங்க இங்கே தாவறதுக்கு நிறையா வசதி இருக்குது. கொஞ்சம் பார்த்து அடிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் நல்லா அடிச்சிருப்பீங்க. அடுத்தது தேர்ட் பேட்ச் பாருங்கள், இது ஒன்று அதே மாதிரி. இட் இஸ் டூ ஸ்பீடில் தப்பு வருது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஜம்பிங்கில் வந்து ஒன்று கமிஷன் அடிச்சிருக்கலாம், இங்கே வந்திருப்பீங்க, ஆனால் திரும்பி என்ன பண்ணியிருப்பீங்க, திரும்ப மேலேருந்து திரும்பவும் அதையே கமிஷனாக அடிச்சிருப்பீங்க. கமிஷன்னா சும்மா 1 மார்க்கு தான், ஆனால் ஒமிஷன்னா தான் கவுண்ட் பண்ணி எடுப்பாங்க. அதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். அடுத்தது வந்து பீப்புள் இதுவும் வந்து இங்கே அடிச்சுட்டு திருப்பி ஞாபகம் இல்லாமல், அதே போல் வித்யூ இங்கே அடிக்கிற ஞாபகத்தில் உங்களுக்கு எக்ஸாம் ஃபியரில் இந்த வித்யூ கூட அடிச்சிடலாம். அடுத்தது அதை பாருங்கள், மொமெண்ட்ஸ் மேலே இருக்குது, டக்குன்னு இங்கே ஜர்க் ஆகலாம், ஜம்ப் ஆகி வந்துடலாம். அதே போல் தான் பாசிட்டிவ். இது தேர்ட் பேட்ச், இது கொஞ்சம் தான் இருக்குது. அதே போல் மோர் பாருங்கள், மோர் அது நினைவுகளை கரெக்டாக வச்சுட்டு அடிச்சுட்டு வந்தோம்னா அந்த இது இருக்காது. ஆனால் நமக்கு எல்லாருக்குமே நானே சொல்கிறேன், பதட்டம்னு ஒன்று இருக்கும்ல, எக்ஸாம் ஃபியர், அதில் தவறுறது தான். அதை நீங்கள் நல்லா அடிச்சிருப்பீங்கன்னு நினைப்பீங்க, ஆனால் வந்து அப்புறம் வரும் ரீவேல்யூஷன் பார்க்கும்போது தான் தெரியும். ஃபோர்த்து பேட்ச் பாருங்கள், ரீஹாபிலிட்டேஷன். அப்படியே மேலேருந்து கீழே கட்டாயம் வந்துடுவாங்க பிள்ளைங்க. இது ஒன்று. தெரபிஸ்ட் பாருங்கள், ரொம்ப பக்கத்தில் இருக்குது. மற்றபடி ஒன்றும் கொஸ்டின் வந்து ரொம்ப வந்து கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. எந்த விதமான இதெல்லாம் வரல. ஒரே ஒரு கொஸ்டினில் தான் வருஷம்லாம் வந்திருந்தது. சீனியர் பார்த்துருவோம் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் சீனியர். இது ஃபஸ்ட்டு பேட்சில் பார்த்தீங்கன்னா மனம், அப்புறம் இங்கே விட்டு இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா கேரேஜ் அங்கே போயிருக்கோம், அதுக்கப்புறம் தான் விட்டு 2 என்ன பண்ணியிருக்கலாம், ஒமிஷன் வந்திருக்கலாம், ஜம்ப் ஆகாது. இந்த விட்டு அடிச்சுட்டு வாழும் வழிகளை தேட வேண்டும் அப்படின்னு போயிருக்கலாம் பிள்ளைங்க. இந்த விட்டுவை விட்டுருப்பாங்க, அந்த மாதிரி தான் வந்திருக்கலாமே ஒழிய ஓவரா. மனம் இது ஜம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வாழ்ந்தான், இதுவும் ஏன்னா அங்கே மூடு பார்த்துக்கிட்டே வருவாங்க, இதுதான் நினச்சி அடிச்சிருவாங்க. அப்புறம் வாழ்க்கை, இதெல்லாம் ஜம்ப் பண்ணுறவங்க வந்து ரொம்ப ரேர் கேஸ் தான், ரொம்ப பயந்தவங்க அது மாதிரி. அது பாருங்கள், இது ஈஸி, ஏன்னா மேலே அடிச்சுட்டு இருப்பாங்க, கீழே அடித்து போட்டு இதை போட்டு முடிச்சிருவாங்க. சம்டைம்ஸ் சிலர் ஞாபகமாக கீழே 1.5 லைன் இருக்குதுன்னு நினைப்பாங்க. அது ஃபஸ்ட்டு பேட்ச். அப்புறம் பாருங்கள், செகண்ட் பேட்ச் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு இடத்துல 12ன்னு வருது. அப்புறம் ஒடிசாவின் வருது.
நம்ம தான் பார்த்தடிக்கணும், எக்ஸாம் போகிறவங்க தான் பார்த்தடிக்கணும். சூரியன் பாருங்கள், இது வந்து ஒமிஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சூரியன் அடிச்சுட்டு இந்த சூரியனை விட்டுட்டு அப்படியே இது பண்ணிடுவாங்க. இது ஜம்ப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக அடிச்சிங்கன்னா அதெல்லாம் தவிர்த்துடலாம். தேர்ட் பேட்ச் பாருங்கள், திட்டங்கள். இது திட்டங்களை. பாக்கி ஒன்றும் நல்லா இருக்கு ஸ்டூடெண்ட். ஸ்பீடு அடுத்து ஃபோர்த் பேட்சை பாருங்கள். சில சமயம் வந்து வருஷங்கள் அதெல்லாம் வரும், பெரிய பெரிய எழுத்தெல்லாம் வரும். இது ஒன்றும் அப்படியெல்லாம் இல்லை. இருப்பதால், கோட்டை, இப்படி, என்றால், பூட்டு, செஞ்சி, சேலம், கோயில், இது மாதிரி சின்ன சின்ன வேர்டாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமான வேர்டெலாம் இல்லை. அப்புறம் பாருங்கள் மேலே கோயில். கோயில், இந்த கோயில் அடிக்கிறவங்க கன்ஃபார்ம் இந்த கோயிலுக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வழி இருக்குது. அப்போ இவ்வளோ ஒமிஷனாக வரும். சொல்கிறேன், ஒமிஷன் என்ன பண்ணலான்றது நான் சொல்கிறேன். கட்டப்பட்டது, இது கட்டப்பட்ட. அது மாதிரி சில இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.